அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அகமதாபாத் ஏர் இண்டியா விமான விபத்தில் உயிர் தப்பிய ஒரே ஒரு பயணியான ரமேஷ் குறித்த புதிய வீடியோ வெளியாகி இருக்கிறது. மருத்துவக் கல்லூரி ஹாஸ்டல் மீது விமானம் விழுந்து இரண்டாக உடைந்து வெடித்து சிதறிய போது உயிர் தப்பியதாக ரமேஷ் கூறியிருந்தார். அகமதாபாத் ஏர் இண்டியா விமான விபத்தில் உயிர் தப்பிய ஒரே ஒரு பயணியான ரமேஷ் குறித்த புதிய வீடியோ வெளியாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணகுமார். வணக்கம் சரவணன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அகமதாபாத்தில் இருந்து லண்டன் செல்லவிருந்த ஏர் இந்தியா விமானம் கடந்த வாரம் அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்துல அதில் பயணித்த 242 பேரில் பயணி ஒருவர் மட்டுமே, ரமேஷ் என்ற ஒரு பயணி மட்டுமே உயிர் பிழைத்தார். அவர் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் இந்த விபத்து தொடர்பான ஒரு புதிய வீடியோ காட்சி அப்பொழுது அவர் அந்த விபத்தில் அந்த விமானம் வெடித்து சிதறுவதற்கு தீப்பற்றுவதற்கு முன்னதாக ரமேஷ் அதிலிருந்து தப்பி அவர் வெளியில் வரக்கூடிய, அதாவது மருத்துவக் கல்லூரியினுடைய வளாகத்திலிருந்து வெளியில் வரக்கூடிய இந்த காட்சிகள் தான் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பொழுது அவரை நேரடியாக சென்று பிரதமர் மோடியும் நேரடியாக சந்தித்தார். அவர் எப்படி உயிர் தப்பினார் என்பது குறித்தும் அவர் விளக்கமும் அளித்திருந்தார். இந்த விமானம் ஏர் இந்தியா விமானத்துல இருக்கை எண் 11A என்ற இருக்கையிலே அமர்ந்து அவர் பயணித்த ரமேஷ் இந்த விபத்து ஏற்படும் பொழுது அகமதாபாத் விமான நிலையத்தினுடைய ஓடுதளத்திலிருந்து மேலிறங்கிய விமானம் சிறிது நேரத்திலேயே அவர் கீழிறங்க தொடங்கியது. நேரடியாக அருகில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியினுடைய மாணவர் விடுதியினுடைய கட்டிடத்தில் சென்று மோதியது. மேலிரும்பிய ஒரு 35 நொடிகளில் இந்த விபத்து நடந்தது. இந்த விமானத்தினுடைய ஒரு பகுதி மோதி மற்றொரு பகுதி, அதாவது இவருடைய இருக்கைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில உடைந்து ஒரு அந்த பகுதியில் ஒரு இடைவெளி தெரிந்ததாகும். அந்த பகுதியில் இந்த தீப்பற்றுவதற்கு முன்பாக தீப்பற்றி லேசாக எரிந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இவர் அந்த இடைவெளியில் இவர் இறக்கைக்கு அருகில் இருந்ததுனால தான் அதிலிருந்து குதித்து வெளியேறினேன் என்று அவர் கூறுகிறார். அதற்கு பிறகு திடீரென தீப்பற்றி அந்த எரிபொருள் அதிகமாக நிரப்பப்பட்ட விமானம் என்பதனால அது வெடித்து சிதறி பெரும் விபத்தாக இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இதை வெளியில் அவர் சாதாரணமாக இவ்வளவு பெரிய விபத்து, அதில் எப்படி ஒரு உயிர் பிழைத்து வந்தார் என்பதே ஒரு ஆச்சரியமாக அனைவராலும் பார்க்கப்பட்ட ஒரு சம்பவத்துல இந்த வீடியோ காட்சியை பார்க்கலாம். இந்த தீப்பற்றி விமானம் எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அதிலிருந்து உயிர் தப்பிய ரமேஷ் அந்த கல்லூரி வளாகத்தினுடைய மருத்துவக் கல்லூரி வளாகத்திலிருந்து அந்த நுழைவாயிலிருந்து அவர் வெளியில் வரக்கூடிய காட்சிகள் தான் இவை. இவர் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் செல்வதற்காக அன்றைய தினம் இவரும் புறப்பட்டிருக்கிறார். இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாகத்தான், அந்த அவசர வழி வழியாகத்தான் இவர் வெளியில் தப்பியிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று கருதப்பட்ட நிலையில் தான் இந்த விமானம் விபத்தில் சிக்கி அதிலிருந்து ஏற்பட்ட ஒரு சிறிய இடைவெளியில் தான் இவர் குதித்து அங்கிருந்து உயிர் தப்பியதாக இவர் பேட்டியில தெரிவித்திருக்கிறார். அவரிடம் விசாரிக்கும் பொழுதும் அதை தெரிவித்திருக்கிறார். எப்படி இந்த விபத்து நடந்தது, உள்ளே எது போன்ற சூழல் இருந்தது என்பது குறித்தெல்லாம் இந்த விபத்து எப்படி நடந்திருக்கிறது என்பதை அறிவதற்கான குழு அவரிடமும் சில தகவல்களை திரட்டி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது விசாரணையினுடைய ஒரு பக்கம். அந்த விவரங்கள் இதற்கு பிறகு விசாரணை முழுவதுமாக முடிந்த பிறகுதான் அந்த விவரங்கள் தெரிய வரும் என்று கூறுகிறார்கள். ஒரு பக்கம் கருப்பு பெட்டியில் சேகரிக்கப்பட்ட தரவுகள் எல்லாமே எடுக்கப்பட்டு அது குறித்த விசாரணையும் ஒரு பக்கம் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த விபத்து ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, தொழில்நுட்ப கோளாறு என்றால் என்ன, இதில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்ற கோணங்கள்ல ஒரு பக்கம் விசாரணை நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில இதில் பயணித்த 242 பேர்ல ஒரே பயணி மட்டுமே உயிர் பிழைத்திருந்தார். அந்த ரமேஷ் என்ற அந்த பயணிதான் இவர் இந்த விமானத்தில் இருந்து இறங்கி இந்த விபத்து நடந்தவுடன் அவர் அங்கிருந்து இந்த தீப்பற்றி முழுவதுமாக எரிவதற்கு முன்னதாகவே அவர் விமானத்தில் இருந்து குதித்திருக்கிறார். கீழே விழுந்து விட்டது. ஒருவேளை இவர் தலைக்கும் விமானத்திற்கும் ஒரு சில அடி தூரங்கள் இருக்கும்போது இவர் குதித்தாரா என பல்வேறு அனுமானங்கள் சொல்லப்பட்டது. எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக குதித்தாரா என்ற ஒரு அனுமானம் இருந்தது. ஆனால் அவரே அது குறித்து ஒரு விளக்கம் கொடுக்கும் பொழுது விமானம் 2 துண்டாக முதலில் மோதிய வேகத்துல 2 துண்டாக உடைந்திருக்கிறது. அதற்கு பிறகுதான் தீப்பற்றி ஒரு பக்கம் எரிய தொடங்கி இருக்கிறது. அப்பொழுதுதான் இவர் அந்த உடைந்த பகுதி இவர் இருக்கைக்கு அருகில் இருந்ததுனால இவர் உடனடியாக தன்னுடைய இருக்கையில் இருந்த அந்த சீட் பெல்ட்டை அகற்றி விட்டு அவரை குதித்து அங்கிருந்து தப்பித்திருக்கிறார். மற்ற பயணிகளால் தப்பிக்க முடியவில்லை. அனைத்துமே அந்த இடிபாடுகளுக்குள் சென்று சிக்கி இருக்கிறது. உடனடியாக
தீப்பற்ற தொடங்கி விட்டது. எல்லாமே அடுத்த சில வினாடிகளில் நடந்திருக்கிறது. இவருக்கு கிடைத்த அந்த வாய்ப்புல சரியாக அந்த இடத்துல அந்த கிடைத்த இடைவெளியில் கீழே குதித்து உயிர் தப்பி இவர் வெளியே வந்திருக்கிறார். மற்ற பயணிகளால் அதை யோசிப்பதற்குள், அதற்கான முயற்சிகளை அவர் மேற்கொள்வதற்குள், என்ன நடக்கிறது என்று நிதானிப்பதற்குள் இந்த தீ விபத்து உடனடியாக தீப்பற்றி இருக்கிறது விமானத்துல. விமானம் 2 துண்டாக உடைந்து அதில் ஒரு பகுதி இந்த இடைவெளியில் தான் குதித்து வெளியேறியதாக அவரும் கூறியிருக்கிறார். மற்ற பயணிகள் இதில் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில உயிர் பிழைத்த இவர் கொடுத்த தகவலும் இவர் கொடுக்கக்கூடிய அந்த தகவலும் இந்த விசாரணைக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக ஏற்கனவே பல்வேறு குழுக்கள் இது தொடர்பாக விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். இதில் லண்டனில் இருந்தும் அமெரிக்காவில் இருந்தும் கூட வல்லுநர்கள் குழுக்கள் அகமதாபாத்தில் விசாரணை நடத்தி இருக்கிறார்கள். இந்த விசாரணையை பொறுத்தளவில் ஏர் இந்தியா நிறுவனம், அதாவது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.